ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக தேவ சமூகத்தில் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும் படிக்கு, உம்மை தொழுது கொள்ளும் படிக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி ராஜா. அப்பா, எங்களையும் இந்த ஸ்தலத்தையும் தேவனுடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த ஸ்தலத்தின் மேலே பரிசுத்த ஆவியானவர் தாமே அசைவாடுவீராக. எங்கள் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சுத்திகரிப்பீராக. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள கிருபை தாங்கப்பா. நாங்கள் உமக்காக துதியினாலே ஒரு சிங்காசனத்தை அமைக்க உதவி செய்யுங்கப்பா. என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் துதிகளிலே வாசம் செய்யும் படிக்கு நீர் இறங்கி வருவீராக. அப்பா, எங்களுடைய துதிகளின் மத்தியில் வாசம் செய்வீராக. பரலோகம் இந்த ஸ்தலத்துக்கு நேராக திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலும் கர்த்தரை தரிசிக்கும் படிக்கும், தேவ தரிசனங்களை பெற்றுக்கொள்ளும் படிக்கும் எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்கும் படிக்கு எங்களுடைய செவிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு பேசுகிறதை உணரத்தக்கதான இருதயம் எங்களுக்குள்ளாக உண்டாகட்டும். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உம்மை போல்
ஷிகரி பக்கரதரா லீதுரி கரபா ஷிகரபக்கரபரபரா ரீபாலா ஷிபரி கரபா. எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்த என் தேவனாகிய கர்த்தர் எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர். அவர் பாத்திரர், அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் துதிகளில் பிரியப்படுகிற தேவன். பாவத்துல விழுந்து போன உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும் படிக்கு பாவமானாரே அவர் பாத்திரர், அவர் பாத்திரர். அவரை போல பரிசுத்தம் உள்ளவர் ஒருவரும் இல்லையே. ஒருவரும் காணக்கூடாத தேவன், ஒருவரும் கண்டிராத தேவன், மகிமையின் தேவன். இதோ புஸ்தக சுருளை வாங்கும் படிக்கு, முத்திரைகளை உடைக்கும் படிக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரராய் இருக்கிறாரே. அவருடைய ஜனங்களாக, அவருடைய மந்தையின் ஆடுகளாக நம்மை தெரிந்தெடுத்த கர்த்தர் பாத்திரர், பாத்திரர், பாத்திரர். இடைவிடாமல் அவரை துதிக்கும் படிக்கு நம்மை அழைத்திருக்கிறாரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொன்னீங்கப்பா. உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. ஓ ரபா ஷிகா ரபா கரதுரக்கரபலா ரித்தரா ஹது ஷிகா ரபா கரபரபா. இன்றைக்கு எங்கள் இருதயங்களுக்குள்ளாக தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. சுத்த இருதயத்தோடு என் கர்த்தரை ஆராதிக்க கிருபை தருவீராக. ரிபாடு ஷிகா ரபா திரிகா ரபா லக்கரபா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல இந்த காலை நேரத்தில் உங்க பாதத்துல வந்திருக்கிறோம்ப்பா. உலக கவலைகள் வேணாம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டாம். எங்கள் சிந்தனைகளை எல்லாம் ஒருமுகப்படுத்த உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உமது முகத்தை நோக்கி பார்த்து, அப்பா நீர் சொல்கிற வார்த்தைகளை கவனமாய் கேட்டு உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற கர்த்தரை நாங்கள் நேசிக்கும்படி வந்து இருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும்,
வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தாவீது கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்த போது கர்த்தர் தாவீதை பார்த்து கேட்டது இதுதான், இவ்வளவு பெரிய தேவனாகிய எனக்கு உன்னாலே ஒரு ஆலயத்தை கட்ட முடியுமா? அவர் தங்குவதற்கு ஏதுவான ஸ்தலத்தை நம்மாலே அமைக்க கூடுமா? ஆனா அப்பேற்பட்ட தேவன் என் இருதயத்துக்குள்ளாக தங்கும்படி வந்திருக்கிறாரே. இந்த சின்ன இருதயத்துக்குள்ளாக தங்குவதை அவர் வாஞ்சிக்கிறார். உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக இன்றைக்கு கர்த்தர் கடந்து வர விரும்புகிறார். இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன், உன் இருதயத்து கதவுக்கு அருகிலே நான் தட்டிக்கொண்டு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றீங்கப்பா. இன்றைக்கு இருதய கதவை திறந்து கொடுப்போமா? தேவாதி தேவன், வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன், மகிமையில் பூரணராய் இருக்கிற தேவன் இந்த இருதயத்துக்குள்ளாக வாசம் செய்யும் படிக்கு நீ வாஞ்சிக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம் அப்பா. நீங்க எங்க மத்திய வாசம் செய்யும் படிக்கு, எங்களுக்குள்ளாக வந்து தங்கி இருக்கும் படிக்கு இன்றைக்கு ஒரு பரிசுத்தம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. இதோ தேவாதி தேவன் எங்கள் மத்தியிலே உள்ளாவும் படிக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. நான் அவர்கள் நடுவிலே உள்ளாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் க்ஷணமாய் இருப்பார்கள்னு சொன்னீங்களே அப்பா. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. விக்கிரகங்களுக்கும் பொல்லாத காரியங்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் பொல்லாத கிரியைகளுக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளும் படிக்க இன்றைக்கு எங்களுக்கு உணர்வை தாங்கப்பா. உலகத்தை விட்டு பிரிந்து இருக்க, கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு இருக்க, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இல்லப்பா, சம்பந்தம் இல்ல ஆண்டவரே. இன்றைக்கு ஒளியின் பிள்ளைகளாக, உம்முடைய பிள்ளைகளாக, தேவன் தங்குகிற ஆலயமாக நாங்கள் மாற வேண்டுமே. இதோ கர்த்தர் எங்களுக்குள்ளாக வாசம் செய்ய வர வேண்டுமே. எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை விட்டு கொடுக்கிறோம் ராஜா. ரீகாலா ஷீகா ரிபக்கரா ரீகா ரிபாலா ஷீகா பாபா பாபா. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விசை உம்முடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. நுகங்கள் முறிந்து விழட்டும் ஆண்டவரே, கட்டுகள் அறுந்து விழட்டும் ஆண்டவரே. தேவன் எங்களுக்குள்ளாக வர முடியாத படிக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் இன்றைக்கு அறுந்து விழட்டும் அப்பா. இந்த ஆராதனை நேரத்துல அருந்து விழட்டும் ராஜா. ஒரு மெய்யான விடுதலை உண்டாகட்டும். தேவனை யோசிக்க முடியல, சிந்திக்க முடியல, அவரோடு உறவாட முடியல. ஏதோ ஒரு தடை இருந்து கொண்டே இருக்குது, ஏதோ ஒரு சோர்வு எனக்குள்ளாக காணப்பட்டு கொண்டே இருக்குது. அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு இந்த காலை நேரத்துல, இந்த ஆராதனை நேரத்துல அருந்து விழட்டும் ஆண்டவரே, அருந்து விழட்டும் அப்பா. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின சந்ததி நாங்க தானே ஆண்டவரே. இந்த சந்ததியை குறித்து தானப்பா சொன்னீங்க. வானத்து நட்சத்திரங்களை போல இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் கர்த்தாவே உம்முடைய ஜனம் பெருகி இருக்கிறதே. வாக்கு மாறாத தேவன், வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. எங்கள் கண்கள் காண்கிறதப்பா, கர்த்தருடைய ஜனத்தை எங்கள் கண்கள் காண்கிறது ராஜா. இதோ நாங்கள் ஒன்றாய் கூடி, ஏகமாய் கூடி உம்மை ஆராதிக்கிறோம். இந்த ஸ்தலத்திலே ஆராதிக்கிறோம். என் தேவன் மகிமைப்படுவீராக. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனு
செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமே சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடுமே சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசுபரன் முளைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாய் இயேசுபரன் முளைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அப்பா, எங்கள் மத்தியில நீ வாசம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. எத்தனை சந்தோஷம். தாவீது சொல்வது போல தேவ ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது தாவீதுக்கு அது மகிழ்ச்சியாக இருந்ததாம். இந்த பூமியில நான் எங்கெல்லாமோ சுற்றி திரியலாம், எதெல்லாவற்றுக்கு பின்னாக நான் ஓடிக்கொண்டு இருக்கலாம், உயர்வான ஸ்தலங்களில் நான் நிற்க அந்த கிருபை எனக்கு கிடைக்கலாம், மாட மாளிகையில் தங்கி இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய ஆலயத்திற்கு வருவது எத்தனை நன்மையான காரியம். என் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவரை தரிசிப்பது எத்தனை இன்பமான காரியம். தாவீதுக்கு அந்த ஸ்லாக்கியம் மறுக்கப்பட்டு இருந்தது. ஆனால் என்னைக்கு தாவீதுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதோ ஒவ்வொரு நாளும் அந்த ஆலயத்தை பார்த்து பார்த்து தாவீது ஏங்கினான். என்னைக்கு நான் வருவேன் ஆண்டவரே, என்னைக்கு உங்கள் ஆலய பிரகாரத்துக்குள்ளாக நான் வருவேன் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய வீட்டில் நான் எப்பொழுது வந்து உம்மை தரிசிப்பேன் ஆண்டவரே. அது என் அப்பாவோட வீடு, அது பெத்தேல், அது என் தேவனுடைய வீடு, அது ஏன் தகப்பனுடைய வீடு. இந்த உலகத்தில் உங்களுடைய தகப்பன் உங்களுக்கு சொத்து சேர்த்து வைத்திருக்காம போகலாம், ஒருவேளை இந்த உலகத்தின் தகப்பன் இல்லாமல் போகலாம், நிராகரித்து நம்மளை தள்ளி இருக்கலாம். உங்களுக்கும் எனக்கும் பரலோக தகப்பன் ஒருவர் உண்டு, அவருடைய வீடு ஒன்று உண்டு. அது பெத்தேல், அது தேவனுடைய வீடு, அது அவர் தங்குகிற ஆலயமா இருக்கிறது, அது அவர் தங்குகிற ஆலயமா இருக்குது. நான் என்னுடைய எல்லாவற்றையும் போய் அவரிடத்துல சொல்லும்படிக்கு எனக்கு ஒரு ஸ்தலம் உண்டு, என்னை விசாரிக்க ஒரு தேவன் உண்டு, என்னை கூட்டி சேர்த்து கொள்ள ஒரு ஸ்தலம் எனக்கு இருக்கிறது. அது கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறது, அது கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறது. எத்தனை வாஞ்சை தாவீதுக்கு இருந்தது. காலமெல்லாம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்முடைய ஆலயத்தில் தங்குவதே நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, உமது ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வதே நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. எங்க சுற்றினாலும் தாவீதோட இருதயம் கர்த்தருடைய ஆலயத்திலேயே இருந்துச்சு. இன்றைக்கு எங்கள் இருதயமும் கர்த்தாவே உம்முடைய ஆலய பிரகாரத்தில் வந்து நிற்பதே வாஞ்சிக்கட்டும். என் தேவனை துதிக்கிற அந்த ஸ்தலத்திலேயே நாங்கள் நிற்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக பரலோகத்தின் வாசலை திறந்தவர் நீர் ஆண்டவரே. சதா காலங்களிலும் நித்திய காலங்களிலும் உம்மோடு கூட இருக்கும் படிக்கு, நாங்களும் உம்மோடு கூட இருக்கும் படிக்கு எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர். உம்மை வந்து ஆராதிக்கும் படிக்கு, உம்மோடு தங்கி இருக்கும் படிக்கு, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். சாத்தானுடைய தலையை நசுக்கி உங்களையும் என்னையும் தம்முடைய ரத்தத்தினாலே மீட்டெடுத்து நம்மேல் இருந்த நுகத்தை எல்லாம் முறித்து போட்டு, அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து போட்டு அவருடைய பிள்ளைகளாக நம்மை தெரிந்து கொண்டார், அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார். அந்த வெற்றி வேந்தன், இந்த ராஜாதி ராஜா உட்பிரவேசிக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அவர் உட்பிரவேசிக்கிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். உற்சாகமாக பாடலாமா? ராஜா வருகிறார்,
சமூகத்திலே நான் கொடுக்கிற நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு வந்து நில்லுன்னு கர்த்தர் சொல்றார். ரீகா நாஷிகா ரிபக்து ரிபிகா பரா ரீகா நீ பரக்து ரிகரபலா ஷபரி கரபரபா. எத்தனை முறை சாத்தான் உங்களை குறை சொன்னாலும் மனம் திரும்பின இருதயத்தோடு அவருடைய சமூகத்திற்கு நேராக நாம் வரும்போது கர்த்தர் சொல்லுகிறது, நான் உன் பாவங்களை மன்னித்தேன், நான் உன் அக்கிரமங்களை உன்னிலிருந்து நீங்க செய்தேன், நான் உன் அக்கிரமங்களை உன்னிலிருந்து நீங்க செய்தேன்னு கர்த்தர் சொல்றார். ஓரி ஷபா ரிபா ரிகா ரிபைக்கரு ஷபா ரிகா ரிபா ரிகுரு ஷிபிக்கரபலக்துரபா ரிகா ரி ஷபா பாபா ரிஷிபா ரிகரபா. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவிப்போம், பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவிப்போம். நீங்க ஓடி ஓடி ஒளிந்த நாட்கள் போதும். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உன் மறைவிடத்தை விட்டு நீ வெளியே வா. நீ எங்க போய் மறைந்து கொண்டு இருந்தாயோ அங்கிருந்து நீ வெளியே புறப்பட்டு வந்து என்னுடைய சமூகத்தில் நில், என்னுடைய சமூகத்தில் காலூன்றி நில். இதோ அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கவும் பலன் இல்லாமல் தலை கவிழ்ந்து நிற்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், உன் தலையை நான் நிமிரச் செய்தேன். நீ அவமானத்தினால வெட்கத்தினால தலை குனிந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. என் ரத்தத்தினாலே நான் உன்னை மீட்டு கொண்டேன். நீ தலை நிமிர்ந்து நில், தலை நிமிர்ந்து என்னை நோக்கி பார். உன் தேவன் உன் மத்தியில, உன் ரட்சகர் உன் மத்தியில, உனக்காக ஜீவனை கொடுத்த நான் உன்னை நீதிமானாக்கி இருக்கிறேன். நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், அவர் செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், அவர் செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே, தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே, கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் வாக்கு மாறாத தேவன். தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர் அவர்தான். தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர் அவர்தான். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் முதற்கொண்டு தாவீது ஓடிக்கொண்டே இருந்தானே, சத்துருக்களால் துரத்தப்பட்டவனாக அவன் ஓடிக்கொண்டே இருந்தானே. ஒருவேளை தாவீது நினைத்திருக்கலாம், என் வாழ்நாள் முழுவதும் நான் ஓடிக்கொண்டே தான் இருக்கணுமான்னு. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இருப்போமானால் கர்த்தர் சொல்றார், நீ ஓடிக்கொண்டே இருப்பது இல்லை, உன் சத்துருக்கள் உன்னை துரத்தி கொண்டே இருப்பது இல்லை. நாள் ஒன்று வரும், உன் சத்துருக்களுக்கு முன்பதாக நான் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து உன் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்வேன். உன் சத்துருக்கள் கண்கள் அதை காணும் என்று கர்த்தர் சொல்றாரு. உனக்காக நான் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற நான் வல்லமையுள்ள தேவன். நான் உன்னை அபிஷேகம் பண்ணினவர். நான் கொடுத்த அபிஷேகம் மாறாததுன்னு கர்த்தர் சொல்றீங்கப்பா. நாங்கள் வனாந்தரத்துல ஓடி திரிந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீரே. இதோ தாவீது சொன்னது போல, நான் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஆண்டவரே.
மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்து போனாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், அங்கேயும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறீர். என் அலைச்சல்களை நினைத்து இருக்கிறீர் அப்பா. என் கதறலை கேட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. என் அங்கலாய்ப்புகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. எங்கள் நம்பிக்கை வீண் போவது இல்லை. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எங்களை உயர்த்துவீர் அப்பா. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நீர் வாக்கு பண்ணின காரியங்களை நிறைவேற செய்வீர் ஆண்டவரே. நீர் நிறைவேற்றி முடிக்க வல்லமையுள்ள தேவன் அப்பா. நீர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் எங்களுக்காக சுமந்து தீர்த்த தேவன் அப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவர். நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் சிலுவையிலிருந்து எங்களுக்கு கிடைத்தது. கல்வாரி சிலுவையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் அப்பா, எங்களுக்கு தேவையான சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாமே இன்றைக்கு எங்களுக்கு கல்வாரி சிலுவையில நீர் சம்பாதித்து கொடுத்தது ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆட்டுக்குட்டியானவரை நோக்கி பார்க்கலாமா? எனக்காக பலியா நீரே அப்பா, உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் என்று அவரை நோக்கி சொல்லலாமா? ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியா நீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை.
நமக்காக பட்ட பாடுகளை எல்லாம் தியானிக்கும் பொழுது அவ்வளவு ஒரு மகிமை, அவ்வளவு ஒரு வல்லமை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறார். இந்த தேவனுடைய பாடுகளை தியானிக்கத்தான் பிசாசு விடவே மாட்டான். அதுல ஒரு வெறுப்பை கொடுப்பான், அதுல ஒரு பிரியமே இருக்காது. ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை விரும்புகிற நாம் ஆண்டவருடைய பாடுகளை நாம் தியானிக்கும் பொழுதுதான் நமக்கு விடுதலை. எல்லா பேய்களுடைய வல்லமை, நோய்களுடைய வல்லமை, தரித்திரத்தின் வல்லமைகள் எல்லாம் அழியும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை நாம் தியானிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு நமக்காகவே ரத்தம் சிந்தினார், இயேசு நமக்காகவே பாடுகளை சகித்தார், இயேசு நமக்காகவே ரத்தம் சிந்தினார். அந்த வெற்றியை நாம் நினைத்து தியானிக்கும் பொழுது பரலோகம் சந்தோஷப்படும். அவர் எனக்காக செய்தவைகளே, அவர் எனக்காக செய்தவைகளே நான் பாடுவேன். என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே, என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே, உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே, உம் சுகத்தை
மகிமைக்கும் எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரர் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு முன்பதாக பணிகிறோம், உமக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். நாங்கள் சிறுகவும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெருகவும் வேண்டும். நாங்கள் சிறுகவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெருகவும் வேண்டும். நான் சிறுகவும் என் இயேசு பெருகவும் வேண்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆளுகை செய்ய, நடத்துங்க, விடுவீங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம்.